நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 to 60 வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க போகின்ற விஷயங்கள், என் வாழ்க்கை பயணம் என்ன, என் வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறது அப்படின்னு பழகு தரப்பட்ட கேள்விகள் இருப்பவர்களுக்கு விடை கொடுப்பது சம்பந்தம். அப்போ எந்த ஒரு ராசி எந்த ஒரு அம்சம் இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் காரகத்துவம் உண்டுங்க. இந்த உலகில் எங்கே பிறந்திருந்தாலும் இதை அனுபவித்தே தீர வேண்டும். இப்போ சொல்லுவாங்களே, பொதுவாக இந்த ராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்க, அது பொது பலன்தான். ஆனால் அது குறிப்பிட்ட சதவீதம் இருக்கே, இது தசாபுத்தி தகுந்த தாண்டியும் கோச்சார கிரகங்கள் வர காலகட்டத்தில் நடக்கின்ற விஷயம். சரி, அது நிச்சயமாக நடக்குமா? ஏன் ஜென்ம சனி வரும்போது நடக்கலையா? 7.5 சனி வரும்போது நடக்கலையா? அஷ்டம சனியில் பார்க்குறோமே. அப்போ வயது வித்தியாசம் தாண்டி நடக்குதே. நம்ம சொல்லப்போது ஆண் பெண் இருவருக்கும் ஒப்பந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கல்வி எப்படி, திருமணம் எப்படி, வேலை வாய்ப்புகள், சொத்து சுகங்கள், சேர்க்கைகள், கூட்டா தனித்தா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்து வாங்கும்போம், இல்லை சொத்து வாங்கிட்டு கல்யாணம் போம். ஒரு சிலர் படைக்கும் போதே கல்யாண அமைப்புகள் வந்துடும். இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அந்த சம்பவங்கள் வரும் பொழுது பார்த்துக்கலாம். ஒரு சில ராசிகள் பற்றி சொல்லும்போது குறிப்பாக உங்களுக்கு கூட சொல்லலாம், பார்க்கும்போது தந்தை வழி ஒரு கவனங்கன்றுவோம். அப்போ ஏன் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கவனிச்சுக்கணும். இதை கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெருகேற்றக்கூடிய காலகட்டம் வந்து விட்டன. மேச ராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது 6 to 60 வரைக்கும் உங்களுக்கு நடக்கின்ற அற்புத விஷயங்கள். பொதுவாக மேச ராசி அப்படின்னாலே தைரியமிக்க ராசி, வளர்ச்சியை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிற ராசி. இந்த ராசி வளர்ச்சி ஜெயிச்சிருவாங்களா? நிச்சயமாக. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுங்க. தே ஆர் பெஸ்ட் சூப்பர்வைசர், பெஸ்ட் மேனேஜர். இவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படின்னா அதை நிர்வகிக்கும் திறன், கணக்கு வழக்குகள் பார்ப்பது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வேலையாட்கள் சம்மந்தப்பட்டதில் அவ்வளோ வேலை வாங்க திறமை படைத்தவங்க. இந்த ராசியில் சூரியன் உச்சம் பெறும். அப்போ நிர்வாக திறமை இயற்கையாக இருக்கும் இல்லையா? இவங்க இவங்க எந்த இடத்துல தன் இருப்பிடத்தை அமைத்து கொள்ளணும் அது தெரிஞ்சுக்கணுங்க. சார், நான் வாடகை வீடோ சொந்த வீடோ அடுத்து வரேன், ஆனால் இருக்கின்ற இடம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது பக்கத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்கணும். கவர்மெண்ட்லாம் டாக்டர் சம்மந்தப்பட்ட அருகில் இருக்கணும். இபி, மெக்கானிக் இது மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவில் அதன் அருகில் இருக்கும் பொழுது உங்களுக்கு யோக பலனாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் வீட்டு பக்கத்தில் இபி கம்மா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்க, என் வீட்டு பக்கத்தில் ஒரு வாட்டர் பாடிஸ் இருக்குது, நீர்நிலை ஒட்டி இருக்குங்க, வாட்டர் டேங்க் இருக்குங்க. இதுதான் உங்களுக்கு சாதகமான இடம். இங்கே விட்டுட்டு நம்ம வேறு எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருக்கக்கூடாது, இதை பார்க்கணும். அப்போ ஒரு நீர்நிலை என்ற ஒரு ஸ்தானம் உங்களை சுற்றி அமைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் மெக்கானிக், கட்டடம் சம்மந்தப்பட்ட சிவில் இன்ஜினியர் இது மாதிரி வந்துடும். அப்போ இந்த ராசிக்கு இப்படி சொல்லுவோம். இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு அம்சம்னா, பெயர் அம்சத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு புனைப்பெயர், ஒரு பட்டப்பெயர் இருக்கும். ஒரு சிலர் குட்டின்னு கூப்பிடுவாங்க, ஒரு சிலர் வேறு ஒரு பட்டப்பெயர் இருக்கும். தன் பட்டப்பெயரெலாம் கூப்பிடக்கூடியது. இவங்களுக்கு ஆணோ பெண்ணோ வண்டி வாகனத்தில் ஸ்கில்லுங்க. ஓட்டி மட்டும் பழையன்னு வச்சுங்களேன், இந்த நியூஆன்சஸ் சொல்லுவாங்க, அப்படி மேனுவர் பண்ண, அதாவது அந்த நுணுக்கமாக வண்டி வாகனத்தில் அவ்வளோ ஆசைகள். ஆணாவோ பெண்ணோ கார் ஓட்டுவதில் திறம்பட இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ராசியை பற்றி புரிஞ்சிக்க வேண்டியது, தன் வாழ்க்கையில் திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் பிரிக்க வேண்டிய ராசி இந்த மேச ராசி. திருமணத்துக்கு பின் வாழ்க்கையில் அப்படியே மிகப்பெரிய மாறுதல் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆடிட்டு இருப்பாங்க, மேரேஜுக்கு அப்புறம் ஆமாங்க வாழ்க்கை வேறு. ஆனால் உங்கள் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சுக்கிரனாக வருகின்ற காலகட்டத்தில் திருமணத்துக்கு பின் மிகப்பெரிய யோகம் உண்டு. தனதானிய விருத்தி ஏற்படுகிற சூழ்நிலை வந்தவருக்கு. அப்போ வருகின்ற கலஸ்தரம் பார்ட்னர் மூலம் உங்களுக்கு யோகம் இருக்குது. அவங்களோட பணம், பொருளாதாரம், செல்வ செழிப்புகள் உங்களுக்கு வருகிற சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ நிச்சயமாக பொருளாதார விருத்தி அடையும். திருமணம் இல்லாத மேசம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா திருமணத்துக்கு இங்கே வரணும். இந்த ராசிக்கு இன்னொன்று பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பெரிய ஆர்வம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணணும், அது பண்ணணும், நிச்சயமாக பண்ணக்கூடியது. 10ஆம் அதிபதி 11 தொழில் ஆர்வம் உண்டு. ஆனால் எங்கே தெரியும் மாட்டிக்கும், அதையும் சொல்லிட்டு தான் போனோம். இந்த ராசியில் சனி நீச்சங்க. வேலையாட்கள் நிறைய பேர் போட்டுருவாங்க. அப்போ ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய இடத்துல 15 பேர் போட்டால் இந்த ராசி கொஞ்சம் அகலக்கால் வைக்கக்கூடாது. டீ குடிக்கிறதுக்கு ஊட்டிக்கு போனால் எப்படி இருக்கும், டீ குடிக்க டார்ஜிலிங் போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக செய்தால் தொழில் பிஸ்னஸ் மட்டும். ஆனால் ஒன்ஸ் டெவலப் பண்ணிட்டா போராடி ஜெயிக்குங்க இந்த ராசி. மற்றவங்க கஷ்டம் முடியாதும்பாங்க, முடித்து காட்டுறேன்னு சொல்லி காட்டுற ராசி இந்த ராசி. திறம்பட வாய்ந்த ராசி. அப்போ இந்த ராசி அவ்வளோ சிறப்பு. இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் இயற்கையாக உண்டு. குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம், சிவன் சம்மந்தப்பட்ட கோயில் அனுகிரகம் உண்டு. அதை சென்று வந்தால் நிச்சயமாக இருக்கும். குலதெய்வம் தெரியாத கூட கண்டுபிடிக்க வாய்ப்புகள் அதிகங்க. குலதெய்வம் தெரியல, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பிடிக்க முடியும். இந்த ராசியோட அம்சமே அதுதான். அப்போ இந்த ராசிக்கு குழந்தைகள் சம்மந்தம் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை இருக்குது, ஆண் வாரிசுகள் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா சந்ததி விருத்தின்னு சொல்லுவோம் அந்த அம்சத்துக்கு. ஆனால் இன்றைக்கி ஆண் பெண் அப்படி பார்க்கக்கூடாது. நிறைய பெண்களாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஆன்மீக சம்மந்தப்பட்டதும்
அரசியல் சம்மந்தப்பட்டதும் இரண்டும் கலந்திருக்க முடியாது. இந்த ராசிக்காரன் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பேசுவாங்க, தனக்குன்னு ஒரு தத்துவார்த்தங்கள் இருக்கும். அப்படி சிறப்பு வாய்ந்த ராசி. சார் இப்போ பிஸ்னஸ் சொல்லிட்டீங்க, எனக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? நிச்சயமாக வேலை பார்த்து பேசுவோம். இந்த ராசிக்கு வேலை நிச்சயமாக ஒரு சில ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், ஒரு பயணம் செய்து போகிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள், இன்சூரன்ஸ், கொரியர், ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது சம்மந்தப்பட்ட ஒரு துறை அமைப்பு உண்டு. பொதுவாக இவங்களுக்கு நான் கொஞ்சம் வேலைக்கு போகிற மேக்ஸிமம் பைக்கு பயன்படுத்துங்கப்பேன். அப்போ ஒரு பயணம், அதன் மூலம் வேலை. ஒவ்வொரு 3 வருஷம் இல்லை 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜாப் சேஞ்ச் வரும். அதை கரெக்டான அக்செப்ட் பண்ணிக்கணும். இவங்க எப்போவுமே தன் இருக்கின்ற தொழிலில் வளர்த்து கொண்டே இருப்பார்கள். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ராசி. அப்போ இந்த ராசி இதை கவனிக்கணும். ஆனால் இந்த ராசி கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட கடனில் கவனமாக இருக்கணும். ஃபோன் மட்டும் இந்த ராசி ஃபோனை கரெக்டாக பயன்படுத்திட்டு ஜெயிச்சிருங்க. இது வயதானவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோன் பார்க்குறீங்க, அவங்களுக்கு சொல்லுவோம் ஃபோன் கரெக்டாக பார்த்துக்காங்கன்னு. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மேசராசி வயதானவங்களுக்கு காது, த்ரோட், லங்ஸ் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் அலர்ஜி தொந்தரவு, நிறைய பேர் இந்த கை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வருகிறது. அப்போ அவங்களாம் சரி பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள். அப்போ இன்னும் வியாதியை பற்றி பேசுவோம், அது நல்ல விஷயம் நிறைய இருக்கு இல்லையா. அப்போ இவங்க இருக்கின்ற உடல் எடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி குறிப்பிட்ட டக்குன்னு உடம்பு வந்துடும். அப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்போவுமே ரொம்ப முக்கியம். இது தண்ணி சம்மந்தப்பட்ட உணவில் நீர் உடம்பாக இருக்கலாம், திரவம் சம்மந்தப்பட்ட அதிகமாக குடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசிக்கு பூர்வீக சொத்து உண்டு, அதில் பிரச்சனையும் உண்டு. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரிக்கும் பொழுது பங்கு போடும்போது பங்காளி இன்றைய பங்காளிகள் ஆண் பெண் 2 பேரும் பங்காளியால் தொந்தரவு ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு ஒரு சில இடம் வீடு இருக்குன்னா அப்போ தான் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்ஸ் ஒரு பிரச்சனையை போட்டு விட்ருவாங்க. முன்னாடி பார்க்கிங் பிரச்சனையாக இருக்கும். இவங்களுக்கு எப்போவுமே பார்க்கிங் கிளியராக இருக்கிற இடமா இருக்கணுங்க வீடு வாங்குற இடத்துல. இவங்க வீடு என்னென்னா வீடு எல்லாம் பண்ணிடுவாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பூசாமல் இருக்கும். வீட்டில் பயன்படுத்திய அடிப்படை உபகரணங்கள் இந்த வீட்டிலே இருக்கும். பூர்வீக ரீதியான ஒரு பழமையான வண்டி வாகனங்கள் இந்த வீட்டில் இருக்கும். இவங்க பெட் அனிமல்ஸ் நாயெல்லாம் வளர்க்குறதுக்கு ஆசைப்படக்கூடிய ராசி இந்த ராசி தான். இந்த ராசி அவ்வளோ பெஸ்ட். ஆனால் இந்த ராசி வண்டி வாகனம் ஓட்டும்போது வேகத்தை குறைக்க வேண்டிய ராசி, விவேகத்தை அதிகப்படுத்த வேண்டிய ராசி. நிறைய மேசராசிக்காரமா என்ன கீழே விழுந்தீங்களான்னு கேட்டால் ஆமாம்பாங்க. ஏன்னா இந்த ராசிக்கு இந்த த்ரில்லிங் இதெல்லாம் பிடிக்கும். அட்வென்ச்சரஸ் விரும்பிகள், ரிஸ்க் எடுக்கிறதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. ஆனால் ஒரு சில போதாத தசாபுத்தியில் கீழே விழுக வாய்ப்புண்டு. உடம்பில் தழும்பு இல்லாத மேசம் இல்லை. முகத்தில் தழும்பாங்க, கழுத்தில் தழும்பாங்க, அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தந்தை வழி பூர்வீகம் இடம் மாறி பிழைத்தவர்கள் பல பேருங்க. சார் பூர்வீகம் இங்கே தான் சார், அப்பா பூர்வீகம் மாறினார், நான் பூர்வீகம் மாறி இருக்கேன், படிப்புக்காக இது மாறலாம். இவங்களுக்கு உயர் கல்வி ஸ்தானத்தில் ட்ரை பண்ண சொல்லுவாங்க. எப்போ மேசராசிக்குன்னு சொல்லுவாங்க ஹையஸ்ட்டு காலேஜ் இது அங்கே ட்ரை பண்ணுங்கன்றேன். நிறைய பேர் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் சொல்லி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று இல்லைன்னா வெளிநாட்டு சென்று படிக்க, வெளி மாநிலம் சென்று படிக்க, பிராண்டடான காலேஜ் ஸ்கூலில் படிக்கலாம். என்ன தந்தைக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆரம்பத்தில் 1000 கருத்து எங்கள் அப்பாவா அப்படிம்பாங்க. பெண்ணாக இருந்தால் கூட எங்கள் அப்பாவா சொல்லுங்கள். ஆனால் அவர் இல்லாத காலத்தில் எங்கள் அப்பா பெஸ்ட்டுப்பா அப்படிம்பாங்க. அப்போ அந்த ரேஷியோவே மாறக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. தந்தை அதோட விஷயங்கள், தந்தை வழி உறவுகள், மகன் சம்மந்தப்பட்டது, தொலைதூர பயணங்கள் நிறைய பேர் இருக்கும். இவங்களுக்கு ஒரு சிலர் வெளிநாடு போக வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ வருவோம். ஒரு சில ராசிகளில் இவங்க கவனமாக இருக்கணும். யார்கிட்ட கவனமாக இருக்குது தெரியுங்களா? முதல் இவங்க கவனமாக இருக்க வேண்டியது கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களிடம், கன்னி லக்னத்தில் இருப்பவர்களும் கொஞ்சம் பார்த்து பழகணும். நட்பாக இருந்தால் அளவாக வச்சுக்கணும். ரொம்ப கொடுக்கல் வாங்கல்கள் பார்க்கக்கூடாது. திடீர் முரண் ஏற்படும் ராசி இந்த ராசிக்கு கன்னி ராசி. மேசராசி அன்பர்கள் ரொம்ப கவனிச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அன்பர்கள். சார் விருச்சக ராசி செவ்வாய் தான் அதிபதி. இருப்பினும் அதாவது வளர்த்த கடா மாறல பாயறதெல்லாம் விருச்சக ராசியாக தான் இருக்கும். என்னையே அப்படி சொல்லிட்டான் சார், என்ன பண்ணிட்டான் சார் நான். ஏன்னா அந்த மாதிரி குறிப்பாக விருச்சக ராசி அன்பர்கள் இருக்கிறவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கிட்டத்தட்ட நேச்சர் உங்களை மாதிரியே இருக்கும். ஆனால் முக்கிய இடத்தில் பிரச்சனைகள் வருகிற சூழ்நிலைகள் உண்டு. அப்போ இந்த 2 ராசியினரிடம் லக்னமாக இருப்பவங்ககிட்ட கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கேட்பாங்க, சார் நான் வேலையாட்கள் போட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், பெரிய லெவலில் போயிட்டுருக்கு, அடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாமா? இங்கே கேள்வி வரும். பொதுவாகவே இந்த அடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த ராசி ஏதோ வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் தொடர்பு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டே இருந்தால் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ராசிக்கு எப்போவுமே ஒரே ஒரு அட்வைஸ், மொபைல் ஃபோன், வேலையாட்கள் சரியாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஒரு இறை வழிபாடு கெட்டியாக பிடிச்சிக்கணும். என்ன மாதிரி இறை வழிபாடு வச்சுக்கலாம்?
என்ன மாதிரி எண்கள் பயன்படுத்தலாம் அதையும் பேசுவோம். இறை வழிபாடுங்கிறது உங்களுக்கு பொதுவாகவே ஒரு குழந்தை வடிவ தெய்வத்தை வச்சுக்கலாம். முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய எண்ணாக 1, 5, 9, அது 5ஓட 3 பயன்படுத்த ரொம்ப நல்லாயிருக்கும். 1, 3, 9 இந்த எண் இன்னும் சிறப்பாக இருக்கும். 5ங்கிறது அவசரத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும். 3 6க்குரியவர், அவர் பிரச்சனைக்கும் அவர் தான், தீர்வுக்கும் அவர் தான். அப்போ இந்த எண்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு வளர்ச்சியான ஸ்தானத்தை நோக்கி மேலே போயிட்டே இருப்பீங்க. இதில் நம்ம அடுத்த கேள்வி வந்துடும், சார் திருமணம் எல்லாமே ஓகேங்க, எனக்கு காதல் திருமணமாக இதாக இருக்குமா? சார் காதல் திருமணம் இந்த ராசி காதல் உண்டு, ஆனால் ஒரு சிலருக்கு நிறைவேறுகிறது. இப்போ ஏஜ்டு பர்சனுக்கு என்ன மாதிரி உடல்நிலையை பார்த்துக்கணும்? பொதுவாக இந்த ராசிக்காரங்க இதயம் சம்பந்தப்பட்டதில் கவனம், கால் மூட்டு சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு தான் லங்ஸ் ப்ராப்ளம், ஹார்ட் ரிலேட்டடாக இவங்க அவ்வளோ ஃபிட்டாக இருப்பாங்க, டப்புன்னு விட்டுருவாங்க. அதுதான் இந்த ராசிக்கு பிரச்சனை. இந்த காது தொந்தரவுன்னு சொன்னேன் ஆல்ரெடியே, காது மூக்கு தொண்டை இஎன்டி இது வந்துடும். இதெல்லாம் கவனிச்சுக்கணும். இந்த ராசி மெடிசன் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட டாக்டர் குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட இவங்களை சூஸ் பண்ணி ரைட்டுன்னு அங்கேயே கண்டினியூ பண்ணணும். இந்த ஒரு பெண்களுக்குள்ள சொன்னேன், இந்த மாதிரி பார்க்கும்போது அடிக்கடி டாக்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிட்டே இருந்தது. அந்த பெண்ணுக்கு அலர்ஜி அப்படின்னு சொன்னேன், மாற்றாதீங்க, உங்களுக்கு ரைட் டாக்டர் எதுன்னு சூஸ் பண்ணிட்டு அப்பானுங்க, அவர் இல்லைன்னா தான் மாற்றணும். அப்படி பார்த்து பண்ணாதான் இந்த ராசி ஜெயித்து கொண்டே இருக்கும். அப்போ உங்கள் ராசி இது மாதிரி ராசி பலன் எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். ரைட், வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் 6லிருந்து 60 வரைக்கும் நடக்கின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம். இந்த வாழ்க்கையில் உங்களை சந்திக்கும் பொழுதே அதை கவனமாக கடைபிடித்து முக்கியமான நேரத்தில் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்க டிஸ்கஷன் பண்ணி 2-3 பேர்த்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு முடிவெடுக்கணும். இல்லை ஒரு ஜோதிட ரீதியாக பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும், ஸ்கிரீனில் தெரிந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி இது மாதிரி பார்த்து உங்களுக்கு எது பர்ஃபெக்ட். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா சந்திரன் அடிப்படையாக வைத்து லக்ன ரீதியாக மற்ற கிரகங்கள் தசாபுத்தி அடிப்படையில் வாழ்வில் அதிர்ஷ்ட எண் என்ன, குபேர சம்பத்து எப்படி வரும், தொழிலா வேலையா, திருமணம் எந்த திசையிலிருந்து வருகின்ற அமைப்பு, சார் வெளிநாடா உள்நாடா, கடனை வாங்கிட்டேன் தப்பிச்சு வந்துடுவானா, அதிர்ஷ்ட மந்திரங்கள் என்ன, அதிர்ஷ்ட உலோகத்தை எதை பயன்படுத்துறது, இது இப்போ வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்க சஸ்பென்ஸ் சீக்கிரம் சொல்லலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்பாங்க. அப்போ ஜோதிடத்துலாம் குறிப்பிட்ட எண்ணை பயன்படுத்தி வென்றவர்கள் உண்டு. எழுத்துனா மந்திரத்தை சொல்லலாம், குறிப்பிட்ட மந்திரத்தை பயன்படுத்தி ஜெயித்தவங்க உண்டு. இப்போ உங்களுக்கு உண்டான எண்ணு எழுத்து உண்டு. எப்போவுமே இந்த சொல்லும் பொழுது உங்கள் ராசியை வழிபடுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் நட்சத்திரத்திலிருந்து ஒரு சில நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டு அதை வழிபடுத்தி கொண்டே இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கிற ராசியாக இருக்கும். ஆக மொத்தம் சிறப்பான விஷயங்கள் பலது இருக்குது. வேறு கேள்வி சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.